மதுரையில் இயேசு வாழ்கிறார் ஊழியங்கள் நடத்தும் எழுப்புதல் உபவாச ஜெப கூட்டம். நாள் ஜனவரி 18. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை. சிறப்பு செய்தி மற்றும் ஜெபம் தீர்க்கதரிசி வின்சென்ட் செல்வகுமார். மரித்தேன், இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உயிரோடு இருக்கிற கர்த்தாவே, நீர் எங்கே இருக்கிறீர் என்று கேட்கிறோம். நான் எங்கும் இல்லை, என்னை தேடுகிற உன் நடுவிலே உனக்குள்ள வாசம் பண்ணுகிறேன். பாடல், ஆராதனை மற்றும் ஜெபம் சகோதரர் எல் வின்சென்ட்ராஜ், சகோதரி கலா வின்சென்ட்ராஜ். இடம் இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரம், பைபாஸ் ரோடு, பழங்காநத்தம், பிஆர்சி டிப்போ அருகில், மதுரை. தேவ பிள்ளைகளே, இந்த உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டு பட்டணத்தின் எழுப்புதலுக்காக இணைந்து ஜெபிக்க உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு 9428000449. மட்டும் காத்து நடத்தினீரே, இனிமேலும் காத்து நடத்துவீரே. மட்டும் காத்து நடத்தினீரே, இனிமேலும் காத்து நடத்துவீரே. ஜீவனுள்ள தேவனே, ஜீவனுக்குள் வாழ்பவரே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. தேவனே, இவனுக்குள் வாழ்பவரே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. இயேசுவே, உமக்கே ஆராதனை, இயேசுவே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. இயேசுவே, உமக்கே ஆராதனை, இயேசுவே, உமக்கே ஆராதனை. நான் நம்பும் தேவனும் நீ, எந்தன் அடைக்கலம் நீ. நான் நம்பும் தேவனும் நீ, எந்தன் அடைக்கலம் நீ. எந்தன் கோட்டையும் துருகமும் பலனும் தஞ்சமும் ஆனவரே. எந்தன் கோட்டையும் துருகமும் பலனும் தஞ்சமும் ஆனவரே. ஜீவனுள்ள தேவனே, ஜீவனுக்குள் வாழ்பவரே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. எந்தன் ஜீவனும் நீ, ஜீவனின் பலனுமே நீ. எந்தன் ஜீவனும் நீ, ஜீவனின் பலனுமே நீ. ஆடுகளுக்காக தன் ஜீவன் ஈந்த நல்ல மேய்ப்பனும் நீ. ஆடுகளுக்காக தன் ஜீவன் ஈந்த நல்ல மேய்ப்பனும் நீ. ஜீவனுள்ள தேவனே, ஜீவனுக்குள் வாழ்பவரே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஜீவனுள்ள தேவனே,
உமக்கு பயப்படுவே. ஜீவனுள்ள தேவனே, ஜீவனுக்குள் வாழ்பவரே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஜீவனுள்ள தேவனே, ஜீவனுக்குள் வாழ்பவரே, உமக்கே ஆராதனை, 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 இயேசுவே உமக்கே ஆராதனை, இயேசுவே உமக்கே ஆராதனை. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏசாயா 46 அதிகாரம் 4வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று ஆண்டவர் இங்கு சொல்லுகிறதை குறித்து நாம் வாசிக்கிறோம். எத்தனை அருமையான ஆண்டவர் நமக்கு இந்த வாக்குத்தத்தத்தை அவர் கொடுக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். பாருங்கள், முதிர் வயது வரைக்கும் நம்மை அவர் தாங்கிக் கொள்வாராம். நரை வயது வரைக்கும் அவர் நம்மை ஏந்தி தாங்கி சுமந்து தப்புவிப்பேன் என்று அவர் சொல்கிறார். இதுவரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன், இனியும் நான் அப்படி செய்வேன் என்று அவர் சொல்லும்போது மேலே உள்ள வசனத்தை நாம் வாசிப்போமானால், தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதலாக நான் உங்களை ஏந்தி தாங்கி சுமந்து தப்புவித்தேன், இதுவரைக்கும் நான் அப்படி செய்தேன், இனியும் முதிர் வயது நேரத்திலும் நரை வயது நேரத்திலும் நான் உங்களை ஏந்திக் கொள்வேன், தாங்கிக் கொள்வேன், சுமந்து உங்களை தப்புவிப்பேன் என்று ஆண்டவர் இங்கு நல்ல வார்த்தையை நம்மை பார்த்து சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் நாம் அவர்களை வளர்த்து ஆளாக்கி படிக்க வைத்து ஒரு வேலையில் சேர்ந்து திருமணம் முடித்து ஒரு காரியங்கள் முடிக்கிற வரைக்கும் நாம் அவர்களை பராமரிக்கிறோம், அவர்களுக்கு வேண்டிய காரியங்களை எல்லாம் செய்து கொடுக்கிறோம். இனி அவர்கள் ஒரு இடத்தில் திருமணம் முடித்து கொடுத்து விட்டால் இனி அவர்கள் பார்த்து கொள்வார்கள் என்று சொல்லி பெண் பிள்ளைகளை பெற்றவர்கள் கொடுக்கிறார்கள். ஆண் பிள்ளைகள் வேலைக்கு சென்று விட்டார்கள், இனி அவர்களுடைய குடும்பம் அவர்கள் அந்த குடும்பத்தை நடத்துவார்கள் என்று சொல்லி குடும்பத்தில் பெரியவர்கள் அவர்கள் நடத்தட்டும் என்று சொல்லி விட்டு விடுவது உண்டு. ஆனால் பாருங்கள், முதிர் வயதான நிலைமையில் பாருங்கள், பிள்ளைகள் கூட பெற்றவர்களை இந்த மகன் வீட்டுக்கு போ, அந்த மகள் வீட்டுக்கு போ என்று சொல்லி இங்கும் அங்கும் அனுப்புவது, குறைந்த நாள் தன்னுடைய வீட்டில் வைத்திருந்து விட்டு ஒரு குறிப்பிட்ட நாள் வந்ததும் அடுத்த வீட்டிற்கு அனுப்புகிறது. இதற்கு மேல் அவர்களை பராமரிக்க முடியவில்லை, அவர்கள் வீட்டுக்கு கொஞ்சம் சென்று வரட்டும் என்றோ, அல்லது இதற்கு மேல் நம்மால் பார்க்க முடியாது, 2 பேரும் வேலைக்கு செல்கிறோம், அவர்களுக்கு வேண்டியவைகளை கவனிக்க முடியவில்லை என்று சொல்லி முதியோர் இல்லத்தில் அவர்களை கொண்டு போய் சேர்த்து விடுகிற ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட அளவுதான் பெற்றோர் பிள்ளைகளை பராமரிக்க முடிகிறது, அல்லது பிள்ளைகள் பெற்றோரை பராமரிக்க முடிகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் முதிர் வயது வரைக்கும் யார் ஒன்றை கவனிக்கிறாங்களோ, யார் ஒன்றை பார்க்குறாங்களோ, யார் ஒன்றை ஏந்துறாங்களோ, சுமக்கிறாங்களோ, தப்பு வைக்கிறாங்களோ, யார் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், நான் உன்னை ஏந்திக் கொள்வேன், நான் உன்னை தாங்கிக் கொள்வேன், நான் உன்னை சுமப்பேன், நான் உன்னை தப்புவிப்பேன் என்று ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். எத்தனை ஆறுதலான வார்த்தைகளை தேவன் நம்மோடு கூட பேசுகிறார் பாருங்கள். எந்த வயதில் நீங்கள் இருந்தாலும், யார் உங்களை பராமரித்தாலும் பராமரிக்காவிட்டாலும், யார் உங்களை கைவிட்டிருந்தாலும் நான் உங்களை கைவிட மாட்டேன்,
நான் உங்களை ஏந்திக் கொள்ளுவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்றுதான் ஆண்டவர் சொல்கிறார். அந்த ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட கைவிடப்பட்ட நிலைமையில் யாருடைய உதவியும் எனக்கு இல்லை என்று சொல்லி கலங்கி நிற்கிறீர்களா? உங்களுக்கு ஒரு தேவன் இருக்கிறார், உங்களுக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர் நீங்கள் தாயின் வயிற்றில் தோன்றின போது இருந்ததிலிருந்து முதிர் வயது வரைக்கும், நம்முடைய முடிவு காலம் வரைக்கும் அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. உங்களை கைவிடாத தேவன் உங்களுக்கு இருக்கும்போது எனக்கு யாரும் இல்லை என்று நீங்கள் ஏன் கலங்கணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இருக்கிறார். அவர் உங்களை கைவிடவே மாட்டார். அந்த ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையையும் கர்த்தர் நீர் பொறுப்படுத்திக் கொள்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதற்கொண்டு ஆண்டவரே முதிர் வயது நரை வயது வரைக்கும் அவர்களை ஒரு நாளும் நீர் கைவிடுவதில்லை என்று சொன்னமுடைய வார்த்தையின்படி இடைப்பட்ட எந்த வயதில் இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவர்களை நீர் கைவிடாதபடி அவர்களை ஏந்தி கொண்டு தாங்கிக் கொண்டு தப்புவித்து ஆண்டவரே சுமந்து நடத்துகிற தேவனாக நீர் இருக்கிறீர். எவ்வளவு அருமையான தேவன் எங்களோடு கூட இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, எனக்கு யாரும் இல்லை, யார் என்னை பார்ப்பார், யார் என்னை பராமரிப்பார், யார் எனக்கு இந்த உதவி செய்வார் என்று ஒரு நாளும் நாங்கள் கலங்காதபடி நீரே எங்களை பார்த்து கொள்வீர், எல்லா நாளும் எங்களுக்கு துணையாய் இருப்பீர் என்று சொல்லி உம்மையே சார்ந்து கொள்ள ஒவ்வொருவர் வாழ்க்கையும் அப்படி ஆசீர்வதிக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களிடத்திலும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.